ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 8வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி விக்ரம் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25,123 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17.06% இருந்துட்டுருக்காங்க விக்ரம் அவர்கள். ஆக்சுவலாக விக்ரமை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கு. ஏன்னா ஒரு இன்னசென்ட்டாக எதையும் ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் பொறுமையாக நிதானமாக நடந்துக்கிட்டால் மக்கள் கூட விரும்ப மாட்டாங்க போல். ஏன்னா இப்போ இவர் ஒரு அதிரடியான ஒரு ஆட்டம் ஆடுறாருல, அது ஆடினதுக்கு அப்புறம் தான் மக்கள் நிறைய விருப்பத்தை தெரிவித்து ஏகப்பட்ட வாக்குகளை செலுத்தியிருக்காங்க. ஸோ அப்படின்னா மக்கள்கிட்ட இன்னசென்ட்டே இருக்கக்கூடாதுப்பா அப்படின்றத புரிய வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. 2வது பொசிஷனில் கமருதீன் 18,708 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.7% இருந்துட்டுருக்காரு கமருதீன் அவர்கள். ஆக்சுவலாக இவருக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது வெறித்தனமாக வந்து இருக்குது. பிக் பாஸ் அவர்களே ஒரு கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷோவில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு மக்கள்லாம் வந்து ஓட்டுக்கள் வந்து போட்டிருக்காங்க. யார் வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது கமருதீனுக்கு தான். கிட்டத்தட்ட 70% வந்து வாங்கியிருக்காப்புல. 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18,532 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.58% இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஆக்சுவலாக திவ்யா கணேஷ் அவர்கள் ஆரம்பிக்கும் போது சூப்பராக வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவங்களுக்கான ஸ்கோப் எல்லாம் வந்து குறைஞ்சிட்ருக்கு. அதே போல் ஓட்டிங்ஸ் வந்து குறைஞ்சிட்ருக்கு. பார்க்கலாம் ரெக்கவர் ஆகுவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் விஜே பார்வதி அவர்கள் இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18,419 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.51% இருந்துட்டுருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ விஜே பார்வதியை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கொண்டு வந்திருந்தாலும் கூட, அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு ஆரம்பிக்கும் போது 2வது பொசிஷனில் ஆரம்பித்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே 3வது பொசிஷனுக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல. பட் 4th பொசிஷன் வந்து வந்திருக்காங்க. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் பார்வதி டாப் 5க்குள்ளே வர்றது அப்படின்றது. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் பிரஜன் அவர்கள் இருந்துருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10,302 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7% இருந்துட்டுருக்காங்க பிரஜன் அவர்கள். ஸோ பிரஜனை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பிளேயராக தான் ஆரம்பிக்கும் போது வந்து ஆரம்பித்தார். பட் வாய் தான் கொஞ்சம் சரியில்லாமல் வந்துருந்தது. பட் இப்போ தான் வந்து புரியுது ஒரு நல்ல பிளேயர் கிடையாது, நல்ல வாய் மட்டும் பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி. பட் கூடிய விரைவில் ரெக்கவர் ஆகுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஏகப்பட்ட அட்வைஸ் எல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரி அவர்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க. அண்ட் பிக் பாஸ் அவர்கள் பேசியிருக்காங்க. அண்ட் விஜய் சேதுபதி இவர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க பர்சனலாக. ஸோ அதனால் பார்ப்போம் என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. 6வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் 9,377 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.37% இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பிளேயராக பார்க்கப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னா பாயிண்ட்டை எடுத்து வைக்கிற விதமாக இருக்கட்டும், அண்ட் பாயிண்ட்ஸை வந்து சொல்கிற விதமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு எப்பயுமே இருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேருக்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது பொசிஷனில் அமித் பார்கவ் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 8,690 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.9% இருந்துட்டுருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். ஆக்சுவலாக அமித் பார்கவை பற்றி அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு அந்த வீடியோவில் வந்து பேசியிருப்பாங்க. எப்பா ஜென்டில்மேனாக இருக்கலாம், அதுக்காக எல்லா இடத்துலையும் ஜென்டில்மேனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா எப்படி? கொஞ்சமாவது கேமை வந்து விளையாடுங்க. உங்கள் பாட்டெல்லாம் நல்லா தான் பிடிச்சிருக்கு, ஆனால் உங்களுடைய கருத்து எங்களுக்கு பிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரியலாகவே அந்த வீட்டுக்குள்ளே இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஜென்டில்மேனாக இருக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அமித் அவர்களை தான் சொல்லணும். 8வது பொசிஷனில் கனி அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 8,516 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.78% இருந்துட்டுருக்காங்க கனி அவர்கள். ஸோ கனியை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் கனி அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் சுகர் கனி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது, சால்ட் கனி என்று அழைக்கப்பட்ட கனி அவர்கள் இப்போ ராஜமாதா கனியாக வந்து வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்போ எல்லாரையும் ஆட விட்டு அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மேபி இவங்களுக்கான ரெபெல்னஸ் அப்படின்றது வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பொறுத்தது பார்ப்போம். 9வது பொசிஷனில் சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. 8,367 ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.68% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயராக ஆரம்ப காலகட்டத்தில் தெரிவித்தாலும் கடந்த 2 வாரங்களாக இவங்க பண்ண சேஷ்டைகள்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்திருந்தது. ஸோ அதன் காரணமாக மக்கள் அப்படியே படிப்படியாக அப்படியே குறைச்சிட்டாங்க. ஏன்னா
இதுக்கு முன்னாடி வாரங்களில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்த சாண்ட்ரா இப்போ 9வது பொசிஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 10வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா அவர்கள் இருந்திருக்காங்க. 7713 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.24% இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானாவை பொறுத்தவரையிலும் எப்போ இவங்க ஒரு ட்ராக்கை வந்து மாற்றினாங்களோ அப்பயே முடிஞ்சு போச்சு இவங்களுடைய கதை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ நானே நிஜமாக வந்து ஆக்சுவலாக இவங்க ஒரு நல்ல ரூட்டில் வந்து பயணிச்சுட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ இவங்க எடுத்த ரூட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருக்குது. இதை பார்க்குறதுக்கே செம கிரிஞ்சாக வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்படி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். 11வது பொசிஷனில் ரம்யா ஜோ வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6958 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து 4.73% இருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யாவை பொறுத்தவரையிலும் எவ்வளோ கம்மியான வாக்குகள் வாங்கினாலும் அவங்க வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 லக்கி சாமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதன் காரணமாக என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலையும் அவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பாற்றிடுறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். ஸோ அப்படி இவங்களுக்காக காவு வாங்கப்பட்ட பலியிடப்பட்ட நிறைய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து கெமி அவர்கள் வந்து இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அவர் பேர் என்ன வாட்டர்மெலன் ஸ்டார் வந்துருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜ் வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் துஷார் அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 4 பேரை வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு உள்ளே ஒன்றுத்தையுமே பண்ணாமல் சும்மா உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு பாசம் அது இதுன்னு சொல்லி சில வேலைகளை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்குறதுக்கே செம்ம இரிட்டேட்டபுளாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இத்தனை பேர் எவிக்டாகி வெளியே போகிறாங்க, நமக்கே தெரியும் நம்ம என்னமே பண்ணல அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்ருக்காங்க. ஸோ நேற்றுக்கு பிக் பாஸ் அவர்கள் ஃபஸ்ட்டு டேவே சூப்பராக ரெடியாகி நல்லா உட்காந்துட்ருக்குமா, நல்ல ஒரு ஸ்டார்ட்டு, இதுக்கப்புறம் நல்ல ஒரு கேம் ப்ளே பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காரு. சரிங்க சார்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒன்றுமே பண்ணாமல் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ எங்கே இருக்காங்க அப்படின்றதே தேடுறதே ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கு. காலையில் லைவ் பார்த்தாவே ஒரு 4 மணி நேரம் எங்கே போனாங்கன்னே தெரில. கடைசியாக பிக் பாஸ் அவர்கள் எல்லோரையும் கூட்டு உட்கார வச்சு 50 நாட்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா ஜோ அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் மக்கள்கிட்ட நீங்கள் என்ன தான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பெருசாக மக்கள் மனசுலாம் இடம் பிடிக்க முடியாது. நீங்கள் சம்பாரிச்சிட்டு போகலாம், நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. ஆனால் அதுக்கு அடுத்த கட்டங்களில் நீங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து சைன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் ஆக முடியும். ஸோ அதை விட்டுட்டு சும்மா வந்து ஓகே நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு, நேரத்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, 4 பேர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்துட்டு இருந்தாக்கா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல சர்வைவ் ஆக முடியும் அப்படின்றது எழுதப்படாத ஒரு கருத்து. ஆனாலும் சர்வை பண்ணுறதுக்காக எத்தனை சான்ஸ் கொடுத்தாலும் மறுபடியும் அப்படியே பண்ணிட்டு இருந்தா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறாங்க. ஓகே கைஸ், இன்றைக்கான ஓட்டிங் முடிவுகள்லாம் பார்த்தோம். யார் எந்தெந்த பொசிஷன் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.